வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? ரணமும் தேனிலவா அத்தியாயம் 25. தேனிலவு நாட்கள் இனிமையாக கழிந்தன. பாரிஸை சுற்றி பார்த்தார்களோ இல்லையோ, இரு ஜோடிகளும் நித்தம் தங்களது இணையை ஆசை தீர கொண்டாடி தீர்த்தார்கள். அதிலும் விஜய் 5 வருட பிரிவின் மோகத்தை இன்றே காட்டிவிட வேண்டும் என்பது போல் இருந்தது அவன் செய்கை. இமைப்பொழுதும் அவளை பிரிய மறுத்தான். கணவனது முரட்டுத்தனமான அணுகுமுறையில் பூம்பாவையவள் சற்று திணறித்தான் போனாள். தன்னுடைய பிரிவு அவனை எந்தளவிற்கு மூர்க்கனாக மாற்றியிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்ட தருணம் அதுதான். அத்தனை முரட்டுத்தனத்திலும் மூர்க்கத்தனமாக வெளிப்பட்ட அவனது காதல் அவளை அடியோடு வீழ்த்தி அவனிடம் சரணடையச் செய்தது. அவனுக்கு சற்றும் குறையாத காதலோடும் காமத்தோடும் அவளும் அவனை அள்ளி எடுத்து கொண்டாள். இரு ஜோடிகளும் திகட்ட தங்களது தேனிலவு நாட்களை கொண்டாடிவிட்டு சென்னைக்கு திரும்பினர். ரிஷிநந்தன் ஆதினியின் வாழ்க்கை வழக்கம் போல் ஓட ஆரம்பிக்க, இன்னொரு புறம் விஜய் மித்ராவின் வாழ்க்கையும் அழகிய கவிதையாய் நகர ஆரம்பித்தது. இருவருமே கடந்த கால ரணத்தை பற்றி பேச முயலவில்லை. ஒருமுறை அதை பற்றி பேச வாயெடுத்த மித்ராவை விஜய் தடுத்து விட்டான். வேண்டாம் மித்து, நீ சொன்ன வார்த்தைகள் இன்னுமே என் மனசுக்குள்ள ரணமாய் வலிச்சிட்டேதான் இருக்குது. அதை பற்றி யோசிச்சு இப்போதைய இனிமையை நான் இழக்க விரும்பல. எல்லாத்துக்கும் மேலே உன் கண்களில் நான் பார்க்கிற காதல், அது போதும் எனக்கு. அழுத்தமாக கூறி அவளை தடுத்து விட்டாலும் அன்று இரவு அவன் முகம் இறுக விலகி படுத்து கொண்டான். இவள்தான் பாவம் தவித்து போனாள். அந்த நிகழ்வுகளை அவன் இன்னும் மறக்கவில்லை என்பதை அவளுக்கு படம் போட்டு காட்டியது கணவனது விலகல். அதை மறந்து அவன் மீண்டும் அவளுடன் இணைய முழுதாக 10 நாட்கள் ஆகிவிட்டது. அன்றிலிருந்து அவள் அதை பற்றி வாயை திறப்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் புது விதமாக அவன் நடத்திய கட்டிலறை பாடத்தில் அவள் மயங்கித்தான் போனாள். எந்தவித தடையும் சொல்லாமல் அள்ளி அவள் கொடுத்த இன்பத்தில் அவன் கிறங்கி போனான். இப்படியாக நாட்கள் நகர ஆரம்பித்திருந்தன. அலுவலகத்தில் மடிக்கணினியில் ஆழ்ந்திருந்த விஜயிடம் தொழில் விஷயமாக ஏதோ பேசுவதற்காக வந்தான் ரிஷி. சரிடா, எதுக்கும் ஒரு முறை நான் அந்த சைட்க்கு போய் பார்த்துட்டே வந்துடுறேன். விவாதம் முடிந்து ரிஷி எழ ஒரு மாதிரி இருந்த நண்பனின் முகத்தை அப்பொழுதுதான் கவனித்தான். என்னாச்சு விஜய், ஏன் டென்ஷனாக இருக்க? என் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வேலையை ரிசைன் பண்ணிடுச்சு. முதல்லையே சொல்லியிருந்தால் இந்நேரம் வேறு ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து சொல்லுது செக்ரட்டரி இல்லைன்னா ஒர்க் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். உனக்கு விஷயம் தெரியாதா விஜய்? திடீரென்று ரிஷி வினவ, என்ன? நண்பனை ஏறிட்டான் அவன். உன் செக்ரட்டரி யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிச்சாம். 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கசமுசா பண்ணி இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கும் போல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னு 2 பேருடைய வீட்லேயும் விஷயம் தெரிஞ்சு பயங்கர எதிர்ப்பாம். வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். அதுதான் 2 பேரும் இங்கே இருக்க சங்கடப்பட்டுக்கிட்டு மும்பைக்கு குடி போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ரிஷி நீளமாக ஒரு கதையே சொல்லி முடித்தான். கேட்டவனுக்கு அதிர்ச்சிதான். ஏனோ 5 வருடங்களுக்கு முன்பு அவனும் மித்ராவும் இருந்த நிலைதான் நினைவிற்கு வந்தது. அப்படி என்னதான் காதலோ? உடம்பை கொடுத்து தான் நிரூபிக்கணும்னா அதுக்கு பெயர் காதலே இல்லை. சுற்றியிருக்கிற சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்க செய்த செயல் எங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு பாத்தியா? நண்பனின் மனநிலை அறியாதவனாய் தன் மனதை கொட்டி தீர்த்தவன் வெளியேறிவிட்டான். ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தான் விஜய். நண்பன் கூறி சென்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் அறைந்தது. ஒருவேளை அன்று மட்டும் அந்த கூடல் நடந்திருந்தால்? இந்த பெண்ணின் நிலையில் வைத்து தன்னவளை கற்பனை செய்து பார்த்தவனின் மனம் துடித்தது. அந்த கூடலின் விளைவால் ஒருவேளை அவள் கர்ப்பம் தரித்திருந்தால் தன்னவளின் படிப்பு, வாழ்க்கை என அனைத்துமே கேள்விக்குறியாகி இருக்குமே. அவள் கூறியதைப் போல் அன்றைய இரவுக்கு பிறகு நாம் கிளம்பி இந்தியா வந்திருப்போம். என்னதான் அவளை தனியாக விடமாட்டோம் என்றாலும் வெறும் 20 வயதில் அனைத்து சுமைகளையும் சுமக்க வேண்டிய நிலையில் அவள் அல்லவா இருந்திருப்பாள். முதல் முறையாக அவனது மனம் தன்னவளின் நிலையில் நின்று யோசித்தது. இவ்வளவு காலம் கோபத்தை தந்த விஷயம் இப்பொழுது யோசிக்கும் போது நல்ல வேளை அன்று எதுவும் நடக்கவில்லை என்ற நிம்மதியைத்தான் தந்தது. இந்த கணமே தன்னவளை காண வேண்டும் என்பது போல் அவனுக்குள் ஒரு வேகம் எழ மறுநொடி யோசிக்காமல் கிளம்பிவிட்டான். காரை ஒடித்து சாலையில் திருப்பியவனுக்கு அவளது தந்தையின் வீட்டிற்கு செல்வதாக அன்று காலை கூறியது நினைவிற்கு வர காரை தனது மாமனாரின் வீட்டை நோக்கி செலுத்தினான். மனம் முழுவதும் அதே எண்ணங்கள்தான். அவ்வளவு நாள் வரை ஒரு பொருட்டாகவே தெரியாத கலாச்சாரம், பண்பாடு, தாலி, கல்யாணம், சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அப்பொழுதுதான் மரியாதையே வந்தது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாவிட்டால் நாடு மட்டுமல்ல மனிதர்களின் வாழ்க்கையே கெட்டு சீரழிந்துவிடும் அவன் நினைத்து கொண்டான்.
இவன் வீட்டை அடைந்தபோது சங்கரபாண்டி வீட்டில் இல்லை. நிலன்தான் சாப்பிட வந்திருந்தான். அவனுடைய திருமணம் இன்னும் 1 மாதத்தில். அந்த திருமண வேலைகள் காரணமாகத்தான் மித்ரா தந்தை வீடு வந்திருந்தாள். விஜய் உள்ளே நுழைந்த போது நிலனுக்கு பரிமாறுவதற்காக உணவு மேஜையில் தட்டை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் மித்ரா. கை கழுவியபடி வந்தவன் தங்கையிடம் எதையோ கேட்டுக்கொண்டிருந்தான். புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்த விஜய் அதைவிட வேகமாய் தன்னவளை அணைத்து இதழ்களை சிறை செய்ய இவனது அதிரடியில் கையிலிருந்த தட்டு கீழே விழுந்து டொம்மென்று சத்தம் எழுப்பியது. இப்படியொரு அதிரடியை அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவே இல்லை. அந்நேரத்தில் கணவன் வீட்டிற்கு வரவும் ஆனந்த அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவனது இந்த செயலில் திணறிப் போனாள். விஜய் பேச வந்த வார்த்தைகள் அவன் இதழ்களுக்குள் கரைந்து போனது. டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த நிலன் ஆவென்று வாய் பிளந்தபடி இவர்களையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். முத்தமிடுதலை நிறுத்தி தலையை திருப்பி அவனை பார்த்த விஜய், அதுதான் கிஸ் பண்றேன்னு தெரியுதல்ல, மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதானே, உனக்கு யூஸ் ஆகும்னு எங்களை பார்த்துட்டு இருக்கிறியா? அவன் கேட்ட கேள்வியில் உணவையும் மறந்தவனாய் ஓடிவிட்டான் நிலன். விஜய், மறுபடியும் பேச வந்தவளின் இதழை அடைத்திருந்தான் அந்த கள்வன். ஆழமான இதழ் முத்தம். இதற்கு முன்னாலும் பலமுறை முத்தமிட்டிருக்கிறான் தான். ஆனால் உயிரை உருக்குவது போல் இப்படியொரு ஆழ்ந்த முத்தமாக அவை இருந்தது இல்லை. மூச்சுக்காற்றுக்காக கூட விலக மறுத்தவனின் செயலில் இவள்தான் பாவம் திணறிப் போனாள். இதற்கு மேல் முடியவே முடியாது. அவளது கைகள் சரமாரியாய் அவன் நெஞ்சில் படபடவென்று அடித்து தன் நிலைமையை உணர்த்தவும் தான் அவன் விலகினான். விலகியதுதான் தாமதம். கன்றிப்போய் சிவந்திருந்த தன் இதழ்களை வருடி விட்டு கொண்டவள் கணவனை பார்த்து முறைத்தாள். அந்த கள்வனோ இமை சிமிட்டு சிரித்து வைத்தான். என்ன விஜய் இது, நட்ட நடு வீட்டில் போய் இப்படித்தான் பண்ணுவீங்களா? எப்படித்தான் பண்ணுவாங்களாம்? சினுங்கிய மனைவியின் இடையை பற்றி தன்னோடு இருக்கியவாறு வினவினான். அதுதான் கிஸ். அவள் மேலும் ஏதோ சொல்ல வர கணவனின் முகத்தில் தெரிந்த திருட்டு புன்னகையில் சுதாரித்து கொண்டவளாய் அவன் நெஞ்சில் அடித்தாள். தன் நெஞ்சில் அடித்த தளிர்கரங்களை பற்றி முத்தம் வைத்தவன் கண்களில் அவ்வளவு காதல் மின்னியது. என்றும் இல்லாத திருநாளாய் கணவனின் கண்களில் வழிந்தோடிய அளவில்லாத காதல் அவளை கட்டி போட்டது. விஜய், தடுமாற்றத்துடன் அவள் இதழ்கள் அவன் பெயரை உச்சரித்தன. ஐ லவ் யூ டி. விழிகளை பார்த்து அவன் கூறிய ஐ லவ் யூ ஏனோ அவளுக்கு அன்று தேனாய் தித்தித்தது. என்ன புதுசா? வெட்கத்துடன் அவன் மார்பில் புதைந்து கொண்டாள். புதுசுதான் பேபி, எல்லாமே புதுசுதான். இப்போதான் எல்லாமே புரிஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய தவறு செய்ய பார்த்திருக்கிறேன் உணர்ந்து கூறியவன் அவளை கட்டி கொண்டான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லைதான். இருந்தாலும் கணவனின் இந்த மாற்றம் அவளுக்கு பிடித்துவிட அவள் ஒன்றும் வினவவில்லை. ஐயோ நிலன்! அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவளாய் அவள் சுற்றும் முற்றும் துளாவ, அவன் எப்போவோ கிளம்பிட்டான். உரைத்தவனுக்கு தனது செயலில் பின்னங்கால் பிடரியில் பட ஓடிய நிலனை நினைத்து சிரிப்பு வந்தது. நீங்க இருக்கீங்களே விஜய், பாவம் என் அண்ணன் இன்னும் சாப்பிடல. அதெல்லாம் வெளியில சாப்பிட்டுக்குவான். இப்போ நீ என்னை கவனி. அவனது கரங்கள் புடவை மறைக்காத வெற்றிடையில் குறுகுறுப்பு மூட்டையெல்லாம். இதெல்லாம் நைட் வச்சுக்கலாம், இப்போ சாப்பிடுவாங்க. கணவனிடம் இருந்து நழுவி விலகியவள் தட்டை எடுத்து பரிமாற ஆரம்பித்தாள். அங்கும் அவன் அமைதியாய் சாப்பிடவில்லை. அவளை தீண்டி சீண்டி சாப்பாட்டுடன் சேர்த்து அவளையும் சிறிது சாப்பிட்டு விட்டுத்தான் ஓய்ந்தான் அந்த கள்வன். வீட்டில் யாரும் இல்லாத நிலை அவர்களுக்கு வசதியாய் போயிற்று. எப்படியோ அழிச்சாட்டியம் செய்த கணவனை சமாளித்து அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு தன்னறைக்கு திரும்பியவளின் இதழ்களில் வெட்க புன்னகை. அன்று இரவு விஜய் அலுவலகத்திற்கு வீடு திரும்பும் போது மணி 11 ஆகியிருந்தது. எப்பொழுதும் தனக்காக காத்திருக்கும் மனைவிக்கு பதில் இன்று தன் அன்னை அமர்ந்திருக்கவும் கண்களில் கேள்வியுடனேயே உள்ளே நுழைந்தான். நீங்க இன்னும் தூங்கலையா மாம்? மித்ரா எங்கே? வினவியவனின் பார்வை வீட்டை துளாவியது. அவ வரலடா, இன்னும் அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்கிறான். போன வேலை இன்னும் முடியலையாம். நான் தான் இங்கேயும் அங்கேயும் ஏன் அலையிறேன், ஒட்டுமொத்தமாக வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டேன். அவள் கூற கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு சற்று ஏமாற்றம்தான். இரவை பற்றிய இனிய கனவுகளில் வந்தவனுக்கு சற்று எரிச்சல் கூட எட்டி பார்த்தது. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு மேலே போய்படு. இல்லைம்மா, நான் வெளியில் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் வீட்டை லாக் பண்ணிட்டு போய் தூங்குங்க. நான் என்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறேன். உரைத்தபடி அவன் திரும்பி நடக்க, விஜய் நீ போ, நான் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இந்த நேரத்தில் வேண்டாம். நித்திலா மறுக்க அவன் முகத்தில் அப்பட்டமாய் எரிச்சல் தெரிந்தது. உதட்டை சுளித்தவன் நெற்றியை நீவி விட்டு கொண்டான். இருவர் பேசுவதையும் அமைதியாய் கவனித்து கொண்டிருந்த ஆதித்யனுக்கு மகனின் நிலைமை புரிந்தது. பேபி, அவன் போகட்டும் விடு, மனைவியிடம் கூறியவன் மகனிடம் திரும்பி, நீ கிளம்பிடா, பாய், குட் நைட் என்று வழியனுப்பி வைத்து விட்டான்.
வாசல் கதவு வரை சென்றவனுக்கு உம்மென்று இருந்த தாயின் முகம் தோன்ற திரும்பி வந்தவன், நான் போறேன் மாம். விழிகளை சுருக்கி சிறு சிரிப்புடன் வினவ, நித்திலாவின் மனம் நெகிழ்ந்து விட்டது. மகன் தன்னை மீறி செல்கிறான் என்று அதுவரை மனதிலிருந்த ஒரு வெற்றிடம் காலியாகுவதைப் போல் உணர்ந்தாள். புன்னகையுடன் மகனின் தலையை கோதிவிட்டவள், போயிட்டு வாடா கண்ணா என்றாள் மகிழ்ச்சியுடன். தேங்க்ஸ் மம்மி. பட்டென்று குனிந்து தாயின் கன்னத்தில் இருமுத்தம் வைத்தவன் ஓடிவிட்டான். டே, என் வைஃபை கிஸ் பண்ணாதே கத்திய ஆதித்யனின் குரலை கேட்க அவன் அங்கு இல்லை. உம்மென்று அமர்ந்துவிட்ட கணவனுக்கு அவன் கேட்ட பல லஞ்சங்களை கொடுத்து எப்படியோ அவனை சரி கட்டுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது நித்திலாவிற்கு. கிட்டத்தட்ட 12 மணி நெருங்கும் நேரத்தில் வந்து நின்ற மாப்பிள்ளையைக் கண்டு தூக்க கலக்கத்தில் விழித்து கொண்டிருந்தார் சங்கரபாண்டி. விஜய்க்கும் அசடு வழியும் நிலைதான். மாமா குட் நைட். கதவை திறந்து விட்டவருக்கு ஒரு குட் நைட்டை போட்டவன் வேகமாய் மாடியேறி விட்டான். அவரும் அந்த நிலையை எல்லாம் கடந்து வந்தவர்தானே. சிறு சிரிப்புடன் கதவை பூட்டிவிட்டு தன்னறைக்குள் சென்று விட்டார். அந்நேரத்தில் காலிங் பெல் அடிக்கவும் உறக்கம் கலைந்து எழுந்து வந்த நிலன் மாடியில் ஏறி வந்து கொண்டிருந்த விஜயின் மேல் இடித்து கொண்டான். இருவருக்குமே மதியம் நடந்த நிகழ்வு நினைவுக்கு வர விஜயின் முகம் சற்று சிவந்து கூட போனது. குறுகுருவென அவனையே பார்த்த நிலன், அப்பவும் நினைச்சேன் நீ வருவேன்னு. உதட்டை பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டவன், ஆனால் இப்படி நடுராத்திரி 12 மணிக்கு பேய் மாதிரி வருவேன்னு நினைக்கல. கூறி முடித்தவனுக்கு சிரிப்பு பொங்கிவிட விஜய்க்கும் வெட்கம்தான். அதுதான் உனக்கும் கல்யாணமாக போகுதே, அதுக்கப்புறம் புரியும் நான் படுற அவஸ்தை. குறுஞ்சிரிப்புடனேயே கூறிவிட்டு அகன்று விட்டான். இருவருமே பழைய பகையை மறந்திருந்தனர். இருவரும் கட்டிப்பிடித்து பழகிக்கொள்ளாவிட்டாலும் எதிரெதிரே சந்திக்கும் போது நின்று 2 வார்த்தைகள் பேசிக்கொண்டனர். மனைவியின் அரைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். சுற்றிலும் கும்மிருட்டு கவிழ்ந்திருக்க ஜன்னலின் வழி பால் நிலவின் ஒளி வந்து கொண்டிருந்தது. ஒரு கையை தலைக்கு அடியில் கொடுத்து ஒரு கழித்து படுத்திருந்த மனைவியின் அருகே பூனை போல் நடந்து வந்தவன் கை கட்டி நின்று அவள் அழகை ரசித்தான். வழக்கம் போல் இரவு உடை அணிந்திருந்தாள். கூந்தல் பின்னலிடப்பட்டு இடையை தாண்டி தொங்கிக் கொண்டிருந்தது. நிச்சலனமாய் நித்திரை கொண்டிருந்தவளின் பளிங்கு முகம் நிலவின் வெளிச்சத்தில் மாசு மறுவற்று பிரகாசித்தது. அவள் அருகே ஒட்டி படுத்து முதுகோடு சேர்த்து கட்டி கொண்டான் அவன். முதலில் சற்று நெளிந்தவள் பிறகு ஏதோ நினைவு வந்தவளாய் விலக முயற்சிக்க, பேபி நான் தான். காதோரம் ஒலித்த கணவனது குரலில் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தன. விஜய், எப்போ வந்தீங்க? நீதான் புருஷனுடைய நினைப்பே இல்லாமல் அப்பா வீட்டில் தங்கிட்ட. நானும் அப்படியே இருக்க முடியுமா? என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நான் உன்னை ரொம்பவும் தேடுறேன் பேபி. பிதற்றியவனின் உதடுகள் கழுத்து வளைவில் மேய ஆரம்பிக்க கரங்களோ தனக்கு வாகாக அவளை தன் பக்கம் திருப்பின. கணவனை திருப்பி அணைத்து கொண்டவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அலுவலக கோட் சூட்டுடனேயே அவன் படுத்திருப்பதை. விஜய், ஆஃபீஸ்லேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லையா? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. முனகியவன் தான் அணிந்திருந்த கோட்டை கழட்டி வீசி எறிந்தானே தவிர அவள் சொன்னதை கேட்கவில்லை. மீண்டும் தன்மேல் படர்ந்த கணவனின் கண்களில் மின்னிய வேட்கையில் அவளும் அனைத்தையும் மறந்து அவனுடன் ஒன்றினாள். என்றும் இல்லாத திருநாளாய் அன்று அவன் காட்டிய நெருக்கம் மிக மிக அதிகம்தான். அத்தோடு பெண்ணவளின் காதோரம் அவன் விடுத்த இரகசிய வேண்டுகோள்கள் ஏராளம். அதுநாள் வரை கணவன் பேசாத பாஷையாக அந்த வார்த்தைகள் இருக்க மிரண்டு விழித்தாலும் அடிவயிற்றில் பரவிய சூடான உணர்வு அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் கேட்டதை வெட்கத்துடன் மறுத்தவளை அவன் விடுவதாக இல்லை. ப்ளீஸ் டி. மோகம் தலைக்கேற காதல் பித்தில் கெஞ்சிய கணவனை பார்ப்பதற்கு அவளுக்கு பாவமாக இருந்தது. விஜய், அவஸ்தையுடன் நெளிந்தவளை முத்தமிட்டே தன் வழிக்கு கொண்டு வந்தவன் தான் நினைத்ததை சாதித்தும் கொண்டான். அவளுக்குத்தான் பாவம் வெட்கம் பிடுங்கி தின்றது. என்றைக்கும் இல்லாமல் இன்று கணவன் நடத்திய புதுவித கட்டிலறை பாடத்தில் மங்கையவள் மயங்கித்தான் போனாள். மீண்டும் மீண்டும் தன்னை நாடியவனின் வேகமும் தாபமும் மட்டும் அடங்க மறுத்தது. பூ போன்ற மேனி உடையாளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உடலின் ஒவ்வொரு அணுவும் சுக வலியில் ஆள அந்த வலியும் அவளுக்கு பிடித்து போனதுதான் விந்தையிலும் விந்தை. போதும் மாமு, இதுக்கு மேல ஐ காண்ட். ஓய்ந்து போய் தன் மார்பில் முகம் புதைத்தவளின் தோற்றம் அவனுக்குள் சிறு குற்ற உணர்வை தோற்றுவித்தது. அவனுக்கே தெரிந்தது அன்று அவளை மிகவும் படுத்தி எடுத்து விட்டோம் என்று. என்ன செய்வது? வேகத்தை கட்டுப்படுத்தத்தான் நினைக்கிறான். அவனால் முடிவதில்லையே. சாரி பேபி, நீ தூங்கு. மென்மையாய் அவளை அணைத்து கொள்ள சூரியன் முழுதாக உதயமான பிறகுதான் உறங்கவே ஆரம்பித்திருந்தனர். தொடரும்.